أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் மஸ்ஜிதுல் ஃபுர்கான் சார்பாக ஹிஜ்ரி 1447 துல்காயிதா பிறை 18 2026 மே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு பாங்கு, அதனுடைய சட்டங்கள், அதனுடைய நன்மைகள் பற்றிய பயிற்சி வகுப்பில் நாமெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக ஏற்கனவே பாங்கு சொல்லக்கூடிய சகோதரர்கள். சிலர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிரத்யேகமாக பாங்கு சொல்கிற மக்கள் இருக்கிறீங்க. சிலர் அஸ்ர் தொழுகைக்கு பிரத்யேகமாக பாங்கு சொல்கிறவங்க உண்டு. சிலர் ஜும்மா தொழுகையில் ஆர்வமாக பாங்கு சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் சொல்கிறவங்க உண்டு. பள்ளிவாசலில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நிர்வாகிகள், உறுப்பினராகிய நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்வோம், நேரமாக பள்ளியில் இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை யூட்டிலைஸ் பண்ணி என்ன செய்வோம், பாங்கு சொல்லி சுன்னத் தொழுது முழுமையாக அந்த ஃபர்லோட தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுவோம். அப்போ நாம் அந்த தருணத்தில் பாங்கு, அதுக்கு மார்க்கத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான இடம் இருக்கிறது, அது சொல்லப்படும் போது நமக்கு எவ்வளவு தர்ஜாக்கள் கூடுகிறது, அதை எப்படி செவ்வனே சொல்ல வேண்டும் என்பதை நெறிப்படுத்துங்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு வகுப்பு. இதில் எல்லாருமே இருக்கிறோம், நிர்வாகிகள் இருக்கிறோம், இமாம் ரெகுலராக பாங்கு சொல்கிற இமாம் பத்ருதுஜா இருக்கிறாரு, நமக்கு பாடம் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி ஆஃபில் தல்கா வந்திருக்கிறாரு. ஏற்கனவே நல்லா சொல்லக்கூடியவங்க தான் எல்லாருமே. இருந்தாலும் அதை செம்மைப்படுத்த வேண்டும், இன்னும் சரி செய்ய வேண்டும், இன்னும் அழகாக நேர்த்தியாக சொல்லணுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதனுடைய சட்டங்கள் முழுவதுமாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படுது. பயிற்சியெல்லாம் வச்சு பண்ணுனா இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரங்கள் தேவைப்படுகிறது. எனவே இன்றைய தின வகுப்பில் ஆரம்பமான சில செய்திகளை 30 நிமிடம் என்ன செய்வார், சகோதரர் ஹாஃபில் தல்கா அவங்க ஆரம்ப வகுப்பாக எடுப்பார். இதை ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறோம். பின்னால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ரெக்கார்டை திரும்பி போட்டு என்ன செய்ய முடியும், பார்த்து கொள்ள முடியும். இப்போது தல்கா அவங்களை என்ன செய்கிறோம், இந்த வகுப்பை எடுக்க அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா அலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்மெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களாக மஸ்ஜிதுல் ஃபுர்கானில் எல்லோரும் அதிகமாக பாங்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். பள்ளியினுடைய காரியங்களை பார்த்துட்டு பாங்கு சொல்லிவிட்டு தொழுகைக்கான வக்துக்காக காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடியே காத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அதனுடைய எல்லா நன்மையும் நமக்கிட்ட ஏற்றுக்கிட்டு உயர்ந்த சொர்க்கத்தை தரணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பாங்குடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாங்கை எப்படி சொல்லணும், அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு காரியத்தையும் அதனுடைய நன்மையை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க. நீயத் அப்போ தான் நமக்கு பூர்த்தியாக அழகான முறையில் இருக்கும். நோம்புக்கே நம்ம அப்படி தானே, மன்சாம் ரமதான ஈமான் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம் மின். யார் நோன்பு ஈமான் கொண்டு அதனுடைய நன்மையை முழுமையாக தெரிஞ்சு கொண்டு யார் நோன்பு நோக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாவங்கள் மன்னிக்கப்படுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுபோன்று நிறைய அமல்களுக்கு நம்மளுடைய நியத்து சரியாகணும்னா முதல்ல அதை பற்றின அறிவு நமக்கு வேணும். அதுக்கு ரப்பு நமக்கு என்ன தரான், நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான், அதுக்கு என்னெல்லாம் நன்மை, இப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 தூண்கள் நமக்கு தெரியும். நம்ம ஷஹாதா சொல்லணும், அதே நேரத்தில் நம்ம தொழுகணும், நோன்பு நோக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும். அல்லாஹ் மார்க்கத்தை முஸ்லீம்களுக்கு, அதாவது பிறக்கும் போதே முஸ்லீமாக பிறந்த நமக்கு
அல்லாஹ் பெரிய ஒரு நியமத் செஞ்சுருக்கான். ஏன்னு சொன்னால் நம்ம முஸ்லீமாக பிறக்கிற நேரத்திலே நம்ம என்ன செய்கிறோம், ஷஹாதாவோட நம்ம முஸ்லீமாகவே பிறக்கிறோம். நம்ம புதுசாக ஒரு காஃபிர்லேருந்து ஷஹாதா சொல்லி நம்ம முஸ்லீமாக வரல. அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை ரொம்ப இலகுவாக கொடுத்துட்டான். இனியும் மார்க்கத்தை எவ்வளோ இலகுபடுத்தியிருக்கிறான். நம்ம ஒரு வேளை நம்மக்கிட்ட பைசா இல்லை, நம்ம வசதி கம்மியாக இருக்கிறோன்னா நம்ம ஜக்காத்து கூட கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் 2 எண்ணத்தை நம்மக்கிட்டேருந்து நீக்கியிருக்கிறான். 3வது காரியம், நாம் சரியான உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நோன்பு வைக்கவும் வேண்டாம். அல்லாஹ் 3 காரியங்களை இலகுபடுத்திட்டான். 4வது காரியம் ஹஜ்ஜு. நமக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காரியம் பொறுத்த வரைக்கும் உடலில் ஆரோக்கியமும் இருக்கணும், நம்மக்கிட்ட பைசாவும் இருக்கணும், நம்மக்கிட்ட வசதியும் இருக்கணும். இப்போ இது நம்மக்கிட்ட இது 2ம் இல்லைன்னா நம்ம ஹஜ்ஜும் செய்ய வேண்டாம். இந்த 4 காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு இலகுபடுத்திட்டான் முஸ்லீமாக பிறந்த நமக்கு. ஆனால் தொழுகையை மட்டும் ரப்புல் ஆலமீன் நீங்கள் பயணத்தில் இருந்தாலும் நம்ம தொழுகணும், நம்ம உடம்பு சரியில்லைனாலும் தொழுகணும், எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் தொழுகணும், சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் தொழுகணும், மௌத்தாகக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் நம்ம தொழுகணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நீங்கள் கடைசி யகீன்னு சொன்னால் கடைசி நேரம் மரணம், அது வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ தொழுகையுடைய காரியங்கிறது ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் அல்லாஹ் நமக்கு இலகுபடுத்திட்டான். ஆனால் தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவ்வளோ பிரதானமான ஒரு தொழுகை. ஒருத்தர் தொழுகலைன்னா அவன் காஃபிர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காஃபிருக்கும் முஸ்லீமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தமே, இந்த ஒரு வித்தியாசமே தொழுகையை கொண்டு தான் முடிவு செய்யப்படுது. அப்போ தொழுகையை கொண்டு தான் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் மற்ற எந்த காரியத்தையும் செய்யாமல் விட்டால் நீங்கள் காஃபிராயிட மாட்டீங்க, மற்ற காரியங்கள்லாம் செய்யாமல் விட்டால் நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டோம். ஆனால் வணக்கம் தொழுகை அப்படிங்கும்போது நம்ம சரியாக செய்யலை, நம்ம அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது வணங்குறோம், பிரார்த்தனை செய்கிறோன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடும். அப்போ தொழுகை ரொம்ப பிரதானமானது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தொழுகைக்கு அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ்வை நின்று வணங்குறோம், இவ்வளோ ஒரு மகத்துவமான தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளாக்கியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். சாதாரண காரியம் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போன்று சஹாபாக்களில் சிறந்த சஹாபாக்களோட இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில வச்சாங்க. எதனால்? அவருக்கு இருந்த ஒரு சிறந்த ஒரு சிறப்பு, அதான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு பெரிய நியமத் செஞ்சுருக்கான் இந்த அதான் சொல்கிறதுக்கு. அதான் சொல்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி அதான் இருக்குது. நம்ம அழைக்கிறோம், அல்லாஹுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியவங்களாம் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறோம். ஹைர். அப்போ இது முதலாவது காரியம். 2வது காரியம், அதான் சொல்கிறதனுடைய அதனுடைய சிறப்பு. யார் அதான் சொல்கிறாங்களோ, முஅத்தினாக இருக்கிறாங்களோ, அதான் சொல்கிறவங்கள முஅத்தின்னு சொல்கிறோம். யாரெல்லாம் அதான் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பெரிய சிறப்பை வச்சுருக்கான், பெரிய நியமத்துகள். அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் முஅத்தினு யஷ்ஹது லஹு யௌமல் கியாமah குல்லு ஷை. ஒரு முஅத்தின் பாங்கு சொல்கிறவர், அவருக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் மறுமையில் அவருக்காக சாட்சி சொல்லும். சாதாரண காரியம் இல்லை. நம்முடைய சத்தம் எதெல்லாம் கேட்குதோ, இந்த உலகத்தில் நம்முடைய சத்தத்தை எதெல்லாம் கேட்குதோ அத்தனை காரியங்களும் சாட்சி சொல்லும். உதாரணத்துக்கு மிருகங்களாக இருக்கலாம், அவங்க வீடுகள், மரம், செடி, கொடி, கற்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம்கள் ஷரஹ் செய்கிறாங்க, விளக்கு சொல்கிறாங்க, கற்கள் முதற்கொண்டு நமக்காக மறுமையில் ஷஹாதா சொல்லும். இவர் அல்லாஹுக்காக அழைத்தார், மக்களை அழைச்சார், மக்கள் வந்து தொழுதாங்க அவருடைய அந்த சத்தத்தை கேட்டு. சுப்ஹானல்லாஹ். பெரிய ஒரு நியமத். இது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் இன்னும் பல ஹதீஸில் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு முஅத்தின் அழைக்கிறார் இல்லையா, எத்தனை மக்கள் கேட்குறாங்க, இத்தனை மக்கள், இத்தனை செடி கொடி எல்லாமே கேட்குது. இதுக்காக மறுமையில் ஷஹாதா சொல்கிறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தொழுக வராங்களோ, எத்தனை பேர் ஜும்ஆக்கெல்லாம் அதான் சொன்னோம், எத்தனை பேர் தொழுகை இருக்கிறோம், எத்தனை பேர் ஃபஜ்ருடைய, வஹருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய, எத்தனை பேர் ரொம்ப பயபக்தியோடு நின்று ஹுஷூவோடு நின்று தொழுக வருவாங்க, அவங்களோட நன்மை எல்லாம் நமக்கு சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு கிடைப்பதை போன்றே அதே போன்ற நன்மை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். பெரிய ஒரு காரியம், பெரிய காரியம், சாதாரண காரியம் இல்லை. உலகத்தில் எத்தனை மக்கள் நம்முடைய அதான சவுண்டை கேட்டு வந்து முன்னாடி சுன்னத் தொழுகிறாங்க, ஃபர்து தொழுகிறாங்க, அதை தொடர்ந்து அப்படியே அடுத்த ரவாத்திபுடைய தொழுகை தொழுகிறாங்க, அவங்களுடைய இபாதத்துகளில் இருக்கிறாங்க. இது எல்லா நன்மையும் நமக்கு ஒரு பங்கு எப்பவுமே வந்து கொண்டே இருக்கும். சாதாரண ஒரு காரியம் இல்லை. இது 2வது காரியம். இன்னும் முஅத்தின்களுக்கு ரசூலுல்லாஹ் பல சிறப்பு சொன்னாங்க. இனியும் சொல்லப்போனால் மறுமையில்
சில மக்களை அல்லாஹ் வந்துட்டு உயர்த்தி வைப்பான்னு சொன்னால் அவங்கள பார்த்தா நமக்கு தனியாக தெரியும். சில மக்கள் ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்த, குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய, மனனம் செய்கிறது தான் வெறுமனே மனனம் செய்வாங்கல்ல, குர்ஆனை மனனம் செஞ்சு அதை பாதுகாத்து அதன்படி இந்த உலகத்தில் அமல் செய்வாங்க. யாரெல்லாம் அதுபடி நடக்கிறாங்களோ அவங்கள ரப்புல் ஆலமீன் தனிப்படுத்தி காட்டுவான் சிறந்தவங்கன்னு சொல்லி. ஷஹாதா, யார் ஷஹீதானவர்களோ அவங்க இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செஞ்சவங்க, அவங்கள அல்லாஹ் தனிப்படுத்தி காட்டுவான். அதே மாதிரி ஒரு மனிதன், அதான் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை மறுமையில் அல்லாஹ் தனிப்படுத்தி காட்டுவான். அவங்கள சிறந்த அந்தஸ்தில் வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காமிப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமை நாளில் யாரெல்லாம் அதான் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கழுத்துக்கள் உயர்ந்து நிற்குவான். சுப்ஹானல்லாஹ், கழுத்துக்கள் உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அந்தளவுக்கு அவங்கள உயர்ந்துபடுத்தி கொடுப்பான், அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். மறுமையில் அவ்வளவு சிறந்த அந்தஸ்துக்குரியவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஹதீஸுகளில் பார்க்கலாம். அப்போது நாம் முஸ்லீமாக இருக்கணும்னா முதல்ல தொழுகை தேவை. அந்த தொழுகைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி தான் யார் அந்த தொழுகைக்காக அழைக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கலாம். இன்னும் யாரெல்லாம் அதான் சொல்கிறாங்களோ, நம்ம என்னெல்லாம் காரியம் பார்த்தோம்? ஒன்று, தொழுகையினுடைய பிரதானம். யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்கள, யாரெல்லாம் அவருடைய அதானுடைய சத்தம் கேட்டு வந்து தொழுகிறாங்களோ அவங்க அத்தனை பேர்த்துடைய நன்மையும் அதான் சொன்னவருக்கு இருக்கும். யாரெல்லாம் வந்து அந்த அதானுடைய சப்தத்தை கேட்குறாங்களோ, எந்தெந்த பொருட்களெல்லாம் கேட்குதோ, சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குனா கல், மண்ணிலிருந்து, மரத்திலிருந்து, செடியிலிருந்து, கொடியிலிருந்து, இந்த ஊரில் நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் கேட்குதோ அத்தனையும் வறுமை நாளில் இவர் வாங்க சொன்னார், அல்லாஹுக்காக அழைத்தார், இவருக்காக ஷஹாதா சொல்லப்படும், எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க வந்து. சுப்ஹானல்லாஹ், இது பெரிய ஒரு காரியம். மூணாவது காரியம், மறுமையில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அதான் சொன்னாங்களோ அதை கேட்டு வந்த மக்கள் அத்தனை பேர்த்துடைய அளவுக்கு இவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஅத்தினு மின் ஹியாரி ஹல்கில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லி இந்த முஅத்தின்களை ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவ்வளவு சிறப்புக்குரியவங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தொடர்ச்சியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அவங்க எத்தனை நேரம் பாங்கு சொல்கிறாங்களோ அந்த பாங்கு சொல்லக்கூடிய இடைவெளியில் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதை கேட்கக்கூடிய மக்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க இல்லையா, அல்லாஹு அக்பர்னு சொன்னால் அவங்களும் அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நன்மை நமக்கு வருது. அதே நேரத்தில் அதை கேட்டு வந்து சஃபில் நின்று தொழுகிறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு சஃபில் நிற்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு காரியம். அப்போது அவர்களுடைய நன்மையிலிருந்து ஒரு பங்கு நமக்கு கிடைக்குது. யாரெல்லாம் வந்து ஹுஷூவோட, பயபக்தியோடு அல்லாஹுக்கு நின்று தொழுகிறாங்களோ அவங்களுடைய நன்மையை நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். தொழக்கூடிய அத்தனை நபர்களுடைய நன்மைகளும் நமக்கு கிடைக்குது, கேட்கக்கூடியவர்களுடைய நன்மைகள் கிடைக்குது. மறுமை நாளில் நமக்காக சாட்சி சொல்லக்கூடிய அத்தனை பேர் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், மறுமையில் கழுத்தை உயர்த்துறா அப்படின்னு சொன்னால் அவங்க தனிப்பட்ட முறையில் அவர்கள் தெளிவுபடுத்துவாங்க. அல்லாஹ் அவங்கள தெளிவாக காட்டுவான். இவங்க முஅத்தின், அல்லாஹுக்காக மக்கள் தொழுகைக்கு வரணும் அப்படிங்கிறக்காக அழைத்த முஅத்தின்கள் இவங்க, அல்லாஹுக்காக அழைத்த பாங்கு சொல்லக்கூடிய நபர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய பெயரை நம்ம ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் பண்ணி அல்லாஹ்விடத்தில் நம்ம ஷஹாதா சொல்லி நம்ம செய்கிறோம். ரப்புல் ஆலமீன் இதுக்கு எல்லாத்துக்கும் நன்மை தரோம். அப்போது இத்தனை காரியங்கள், இன்னும் சிறப்புகளை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சிறப்புகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அப்போது நம்முடைய வகுப்பு அதுக்கு பத்தாது, அந்த அளவுக்கு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அப்போது இது ஒரு காரியம். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த காரியம் ஹைர், இது ரொம்ப பெரும் ஒரு மகத்துவமான காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் சில ஒரு 4-5 ஹதீஸுகளை நம்ம பார்த்துருந்தோம். அதில் முதலாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துர்ரஹ்மான் இப்னி அபி சுஐப் அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக புகாரியில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஅத்தினு யஷ்ஹது லஹு யௌமல் கியாமah குல்ல ஷை சமிஅ சௌதிஹி, யாரெல்லாம் அவர் அதான் சொல்லக்கூடியவருடைய சத்தத்தை கேட்குறாரோ அவங்க எல்லாருமே மறுமையில் வந்து அந்த மனிதருக்காக ஷஹாதா சொல்லுவாங்க. குறிப்பாக மனிதர்கள், ஜின்கள்லேருந்து
கற்கள்லேருந்து, மரத்திலிருந்து ரசூலுல்லாஹ் முக்கியமாக சுட்டி காட்டக்கூடிய 4 காரியங்கள்: ஜின்கள், மனிதர்கள், மரம், செடி கொடி, கற்கள். இதெல்லாம் மறுமையில் ஷஹாதா சொல்லும். இன்னும் சில ஹதீஸுகளில் நம்ம பார்க்கலாம், காற்று வரைக்கும் மறுமையில் காற்றும் கூடி ஷஹாதா சொல்லும். அதாவது காற்று ஷஹாதா சொல்லும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அவ்வளவு ஒரு பீக்கில் வச்சு இந்த ஒரு காரியத்தை சொல்கிறான். அத்தனை பேரும் இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய எல்லாருமே மறுமையில் நமக்காக சாட்சி சொல்லுவார்கள். சாட்சி சொல்லுவார்கள்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். அது பெரும் ஒரு காரியம். இது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. 2வது ஹதீஸ் இமாம் அஹ்மத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிவு செய்கிறாங்க. அஹ்மத் அவருடைய கிதாபுகளை இது இடம்பெறுது. யார் அதான் சொல்கிறாரோ, அந்த அதான் எவ்வளவு நேரம் சொல்கிறாரோ அந்த நேரம் வரை உள்ள அந்த இடைப்பட்ட வேளையில் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதே நேரத்தில் அந்த அதானை கேட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராங்களோ அவங்க தொழுகைக்காக தயாராகக்கூடிய அந்த ஒரு சமயம், அதுவும் கூட அவங்களுக்காக நன்மைகள் எழுதி தரப்படும். சுப்ஹானல்லாஹ், பெரிய ஒரு காரியம், சாதாரண ஒரு காரியம் இல்லை, பெரும் ஒரு மகத்துவமிக்க ஒரு காரியம். அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலா இன்னும் வேற ஒரு சில ஹதீஸ்களில் ரசூலா சொல்கிறாங்க, ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களிலேயே சிறந்த மனிதர்கள் யார், படைப்புகளிலேயே சிறந்த படைப்புகள் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவை வணங்குவதற்காக தொழுவதற்காக அழைக்கக்கூடிய மக்கள், முஅத்தின்கள். சுப்ஹானல்லாஹ், இது எல்லா விஷயங்களையும் நாம் நம்மளுடைய மைண்டில் கொண்டு வரணும். ரப்புல் ஆலமீன் நம்ம எவ்வளவு சிறப்புப்படுத்தி வச்சுருக்கான், எவ்வளோ ஒரு சிறப்புப்படுத்தி வச்சுருக்கான். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. நம்முடைய குடிமுத்தூர்லேயே லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இத்தனை மக்களில் நம்ம ஒரு சிலரை மட்டும் சூஸ் பண்ணி அல்லாஹ் மிக மகத்துவமிக்க ஒரு காரியத்துக்காக, தொழுகைக்காக அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னால் அது பெரும் ஒரு நிஅமத். அதுக்கு ஈடாக எதையுமே நம்மளால் தர முடியாது என்பதை நம்ம பார்க்கலாம். இமாம்கள் சொல்கிறார். 3வது, மக்களிலேயே சிறந்த மக்களாக இருக்கக்கூடிய முஅத்தின்களை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு பாக்கியத்தை தரான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மறுமையில் அந்த மனிதர்களை மட்டும், அப்போ இத்தனை காரியம் நம்ம பார்த்துருந்தோம். 4வது காரியம், மறுமையில் அல்லாஹ் அவங்கள மட்டும் எப்படி ஹாஃபிதுகளை, சுஹதாக்களை, சிறந்த அறிஞர்களை, ஷஹாதா அதாவது மக்களுக்காக மார்க்கத்தை எத்தி வச்ச அந்த மக்களை எப்படி அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் இவங்க தாங்கப்பா, இவங்களை மட்டும் சிறந்த மக்களாக காமிக்கிறானோ, அதே மாதிரி அதான் சொல்லக்கூடிய நம்மையும் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவ்வளோ சிறந்த இடத்துல வைப்பான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு இவ்வளோ நியமத்துக்களை செஞ்சுருக்கிறான், நமக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்குறான். நாம் 5 நேரம் தொழக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஜமாஅத்தோட. எத்தனையோ பேர்த்துக்கு அது கிடைக்கல. நாம் இந்த மார்க்கத்துக்காக பல காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். எத்தனையோ பேர்த்துக்கு நேர்வழி கிடைக்கல. எத்தனையோ பேர் அந்த நேர்வழி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மரணித்து போயிட்டாங்க. நம்ம கூட வேலை செய்கிற, நம்ம கூட இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு நேர்வழி கூட கிடைக்கல. பாங்கி சொல்கிறது என்ன, நேர்வழி கூட கிடைக்கல. அல்லாஹ் என்றால் யாரும் கூட அவங்களுக்கு தெரியாது. எதேதோ வணங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியமத்துகளையும் செஞ்சு நம்ம அதான் சொல்லக்கூடிய இடத்திலும் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் படைப்புகளிலேயே சிறந்த படைப்புகளாக ரப்புல் ஆலமீன் நம்ம ஆக்கியிருக்கிறான். நாம் அல்லாஹுக்காக இந்த பணியை தொடர்ந்து செய்யணும். அதே நேரத்தில் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நேரமும் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹுக்கு அதிகமாக இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இது அதான் சொல்லக்கூடியவர்களுடைய மகத்துவம் நம்ம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், பெரும் ஒரு மகத்துவம். அடுத்ததாக இந்த அதானெல்லாம் நம்ம சரியாக ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த மகத்துவங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான காரியங்கள், அந்த காரியங்கள் படி நம்ம கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா முந்தின நாளே எப்படி நம்ம பொருளெலாம் எடுத்து வச்சு ஒவ்வொன்றும் ரெடியாகி, ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணும்னு சொன்னால் ரெஸ்யூமெல்லாம் ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சு நம்ம எப்படி போவோமோ அதே மாதிரி அதானுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம அதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதில் முதலாவது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் அதனுடைய மஹ்ரஜ். அதான் சொல்லும்போது அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும்
பல உச்சரிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு லெட்டருக்கு இது இப்படி தான் சொல்லணும். ஒரே எழுத்துக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வேறு மாதிரி உச்சரிப்பு கொடுக்கணும். இது போன்றலாம் பல காரியங்கள் இருக்குது. அதானை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 5 இல்லைனா ஒரு 6 சென்டென்ஸ் அவ்வளோதான். நமக்கு ரொம்ப சிம்பிள். அது மிக தெளிவான முறையில் நம்ம படித்து வச்சுக்கணும். அதன்படி தான் நம்ம அதான் சொல்லணும். என்ன சொன்னால் ஒரு அரபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மாறினாலும் கூட அர்த்தம் மொத்தமாக மாறிடும். அல்ஹம்துலில்லாஹுக்கு அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் அந்த இடத்துல பெரிய அளவில் அர்த்தம் மாறுது. அர் ரஹ்மான் ரஹீமுக்கு அர் ரஹ்மான் ரஹீமுக்கு அர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டா அந்த இடத்துலையும் பெரிய அளவில் அர்த்தத்தில் மாற்றம் வரும். அதுக்கு தான் இமாம்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாக இன்டர்வியூ வச்சு ஒருத்தரும் எப்படி ஓதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப மகத்துவமானது. குர்ஆனில் கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி அருளப்பட்டு இப்போ வரைக்கும் ஒரு ஹரக்கத், ஒரே ஒரு மத்து கூட மாறாமல், ஒரு ஃபத்ஹா கஸ்ரா கூட மாறாமல், ஜபர்ஜேர் கூட மாறாமல் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்போது அரபி மொழி சிறந்த ஒரு மொழி. ஒரு அலிஃபு பா மாறினாலும் கூட மொத்த அர்த்தமும் மாறிடும். அப்போது இது ஒரு காரியம். அதனால் முதல்ல உச்சரிப்பை சரி செய்யணும். ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் அந்த நீட்டலுடைய அளவு, எவ்வளவு நீட்டணும் அப்படிங்கிறது. நம்ம பார்ப்போம், சிலர் வந்துட்டு 4 நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு மேலே 4 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படிலாம் அதான் சொல்லுவாங்க. ஆனால் அதான் சொல்கிறதுடைய விதிமுறையை பொறுத்த வரைக்கும் சவுதியில் இருக்கக்கூடிய உலமாக்கள், அதாவது உலமாக்கள்னு சொன்னால் சனது அப்படியே தொடரும் ரசூல்லா வரைக்கும். இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அத்தா, என்னுடைய உஸ்தாதுன்னு சொல்லி கடைசியாக அது ரசூலுல்லா வர போய் நிற்கும். ரசூலுல்லாவுடைய மாணவன் சொல்லி கடைசி இருக்கக்கூடிய இந்த மாணவன், இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய மாணவர் வரைக்கும் அது தொடரும். அவ்வளோ சனதை வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்கள சிறந்த ஒரு உலமாக்களாகவும் அவ்வளோ அறிவுடைய மக்களாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போது இது ஒரு காரியம். இந்த உலமாக்களில் ஒரு ஆலிம் ஷேக் ருஹைலி போன்ற, இன்னும் மதீனாவில் தரிசு எடுக்கக்கூடிய ஷேக் அல் ஃபௌசான், இந்த உசைமி, இது போன்ற சாலிஹ் அல் ஃபௌசான் இப்படிங்கிற மாதிரி சில உலமாக்கள்லாம் மிக தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம அதான் சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு ஹரக்கத்தை நம்ம நீட்டணுமோ அவ்வளோதான் நீட்டணும், எந்த அளவுக்கு மத்து நீட்டணுமோ அவ்வளோதான் நீட்டணும். சில நேரங்களில் ரொம்ப நீட்டிட்டு, அதாவது முதல் தடவை சொல்லும்போது நார்மலாக அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு, ரெண்டாவது தடவை சொல்லும்போது அளவுக்கு அதிகமாக ரொம்ப நேரம் நீட்டி அதனுடைய ராகத்து கொண்டு வந்து அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை. அது இமாம்கள் சொல்லும்போது லா யஜூஸ், அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இமாம்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் மிக அழகான முறையில் அளவான அளவுக்கு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மைக்கெல்லாம் இல்லை. கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போனால் மைக்கு நம்ம பார்க்க முடியாது, இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை, மைக்கெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது சில சத்தம் தூரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சத்தமாக நீட்டி சொல்கிறதும் அப்படியே இருந்திருக்கலாம், அவ்வளோதானே தவிர மார்க்க அடிப்படையில் நம்ம நீட்டி சொல்வது நமக்கு ஒரு விதத்தில் ஹராம். அது தடுக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தங்களே மாறக்கூடிய அளவிற்கு, அதுக்கான தேவைகள் மாறக்கூடிய அளவுக்கு அது மாறி போயிடும். ரொம்ப ராகமாக சொல்லணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் ஓரளவுக்கு குர்ஆனில் நம்ம ஓதும்போது அதிகபட்சம் நம்ம எவ்வளோ மத்து நீட்டுவோம், ஒரு சில இடத்துல எல்லாம் 5லேருந்து 6, 7 அலிஃபையும் நம்ம நீட்டுவோம், மத்து நீட்டுவோம். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் சொன்னால் போதுமானது அப்படிங்கிறத இமாம் ஷேக் ருஹைலி போன்ற மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க நமக்கு. உதாரணத்துக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இவ்வளோதான். இது அதிகபட்சம் ஒரு 7 மத்து வரைக்கும் நம்ம நீட்டலாம். அதுக்கு மேலே போகிறது லா யூஜூஸ், இப்படி செய்யக்கூடாது. இது ரெண்டாவது மிக முக்கியமான காரியம். அப்போது இந்த 3 காரியங்கள், முதல் காரியம் இதனுடைய மகத்துவம், ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு நம்ம அமல் செய்யணும். இரண்டாவது காரியம், நம்ம அதான் சொல்லும்போது அதனுடைய உச்சரிப்பு மஹ்ரஜோடு தெளிவாக நம்ம சொல்லணும். ஏன்னா அர்த்தம் மாறிடக்கூடாது, ஒருபோதும் மாறிடக்கூடாது. மூணாவது காரியம், அந்த நீட்டக்கூடிய அளவிலும் சரி, அதே போன்று தான் அந்த ராகத்தினுடைய அளவு. அந்த ஒவ்வொரு காரியமும் கேட்குறக்கு நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ராகமாக நம்ம போகணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. அழகான முறையில் நம்மளுடைய நீத்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மக்கள் இதை கேட்டு பள்ளிக்கு தொழுக வரணும், அவங்களுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு வரணும், அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எனக்கு மறுமையில் சாட்சி சொல்லணும். அல்லாஹ் என்னை உயர்ந்த இடத்துல வச்சு மகத்துவப்படுத்தி என்னை தனியாக காமிக்கணும். இதுதான் நம்மளோட முக்கியமான நோக்கமாக இருக்கணும்.
மற்றவங்க நம்மளுடைய கிராத்தை கேட்குறதோ நம்மளுடைய இதை கேட்குறதோ எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையானது ஒன்று தான், அத்தனை மக்களோட நன்மையும் நமக்கு வேணும். அதே நேரத்தில் மறுமையில் அத்தனை மக்களும் நமக்காக ஷஹாதா சொல்லணும், அத்தனை பொருட்களும் நமக்காக சாட்சி சொல்லணும். நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சு அல்லாஹ் நபிமார்களோடு நம்மளை ஆக்கணும். சுப்ஹானல்லாஹ். அவரோட நியத்து இதுதான், ஆரம்பம் நம்மளுடைய நியத்து இது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அதனால் நாம் சொல்லும்போது அதுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ, நம்ம வாழ்வாதாரத்துக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ பாடுபடுறோம். அப்போது இது சொர்க்கத்தினுடைய விஷயம், நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு காரியம். இப்போ இதுக்கு நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவோ முயற்சி பண்ணி நம்ம அந்த உச்சரிப்பு, நம்ம சில நேரம் சிலருக்கு உச்சரிப்பு வராது, ஹாவுடைய உச்சரிப்பு வராது, ஹாவுடைய உச்சரிப்பு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்வாதுடைய இந்த ஷீனுடைய உச்சரிப்பு, இது போன்ற முக்கியமான உச்சரிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வராமல் இருக்கும் நமக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுப்போமோ அதை விட கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஒரு துளி கூட மிஸ் ஆகாமல் அல்லாஹ்ட்டே ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் இந்த 3 முக்கியமான காரியம் நியத்து ஒருபோதும் மாறிடக்கூடாது. அந்த மகத்துவத்தை புரிஞ்சு நம்ம செய்யணும். 2வது மிக முக்கியமான காரியம் மஹரஜோட அதனுடைய உச்சரிப்பு, பேசுறீங்களா, அதனுடைய உச்சரிப்பு மிக அழகாக எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படி அரபியில் அந்த எழுத்தை உச்சரிக்கணுமோ அந்த மாதிரி அழகான முறையில் உச்சரித்து நம்ம சொல்லணும். 3வது காரியம் நீட்டக்கூடிய அளவு, ரொம்ப ராகமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை, மக்களுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு நம்ம இப்போ மைக்கில் தான் சொல்கிறோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகான முறையில் மத்து ஒரு 6லேருந்து 7 ஹம்சா வரையும் நீட்டி நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இது 3 காரியம். அதனுடைய முதலாவது காரியத்தை நம்ம பார்த்துட்டோம், அதிகபட்சம் நம்ம பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் மகத்துவத்தை பற்றி நம்ம அதுக்குன்னே தனியாக படிக்கலாம். 2வது மிக முக்கியமான காரியம் மஹ்ரஜுடைய விஷயம், அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படி நம்ம உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஹரக்கத்தெல்லாம் இருக்கு இல்லையா, ஜபர் ஜேரு பேஷு, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வார்த்தையினுடைய கடைசியிலையும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல சுக்கூன் வந்திருக்கு, இன்னொரு இடத்துல பேஷு வந்திருக்கு, இன்னொரு இடத்துல கெஸ்ரா ஃபத்ஹா வந்திருக்கு, இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல அதை மாற்றிட்டோம், இருக்கிறத மாற்றிட்டோன்னா மொத்த அர்த்தமும் கொலாப்ஸ் ஆயிரும். உதாரணத்துக்கு அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர், அவ்வளோதான். நம்ம அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இங்கே இந்த இடத்துல பேஷுக்கு பதிலாக நம்ம ஃபத்ஹா ஜபர் போட்டோன்னா மொத்த அர்த்தமும் மாறிடும். அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர், எவ்வளோதான். ருல்லாஹ், இந்த ருல்லாஹுக்கு பதிலாக ரல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிச்சுட்டா மொத்த அர்த்தமும் மாறி போயிடும். ஏன்னா அரபி மொழி அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு மொழி. அப்போது இது தெளிவாக நம்ம ஓதணும். இன்னொன்று, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மகத்துவம் இருக்குது, அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு மட்டும் தனியாக இது இப்படி தான்ப்பா உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் அழகான முறையில் நமக்கு அழி கொடுத்துருக்காங்க. அல்லாஹுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஃபத்ஹா அதாவது ஜபர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை அதுக்கு முன்னாடி வம்மா வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நார்மலாக இது குர்ஆனுடைய விஷயத்திலேயே அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்து ஜபராவோ பேஷாவோ வந்துச்சுன்னா அல்லாஹுங்கிற வார்த்தையை வாய் முழுக்க அதனுடைய உச்சரிப்பு கொண்டு வரணும். வாய் முழுக்க கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு டைப்பாக நம்ம கொண்டு வரணும். உதாரணத்துக்கு அல்லாஹ், அல்லாஹ் வாயை ரவுண்டாக்கி வாய் முழுக்க அந்த உச்சரிப்பு மொத்தமாக சென்றடையணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். இதுவே நமக்கு ஜேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபத்ஹாவும் பம்மாவும் பார்த்தோம். பம்மான்னு சொன்னால் பேஷு, ஃபத்ஹான்னு சொன்னால் மேலே இருக்கிற ஜபர். இப்போ இது ரெண்டும் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், வாய் முழுக்க அதனுடைய சப்தத்தை கொண்டு வந்து நம்ம சொல்லணும். இதுவே கெஸ்ரா வந்துச்சு, ஜேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மெல்லிஸாக சொன்னால் போதும், மெல்லிஸான முறையில். உதாரணத்துக்கு பிஸ்மில்லா, பிஸ்மி, பிஸ்மி, பிஸ்மில்லா. இப்போ அல்லாஹுங்கிற வார்த்தை இருக்குது,
அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் கெஸ்ரா வந்திருக்கு, கீழே இருக்கிற ஜேர் வந்திருக்கு அப்படின்னா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை மெல்லிசான முறையில் சொல்லணும். இல்லை பிஸ்மில்லா, நாக்கு முன்பகுதி கொண்டு வந்துட்டு பிஸ்மில்லா, புரிஞ்சுதுங்களா? வாய் முழுக்க அதனுடைய சவுண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இந்த இடத்துல அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி பம்மாவோ இல்லை ஃபத்ஹாவோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாய் முழுக்க அதனுடைய சவுண்டு கொண்டு வரும். எப்படின்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? முதலாவது சொல்லும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹ், வாய் முழுக்க அதனுடைய சவுண்டு வரணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து கெஸ்ரா வந்துச்சு, இந்த மாதிரி மீமுக்கு வந்திருக்கிற மாதிரி கெஸ்ரா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனை மெல்லிசான முறையில் நம்ம சொல்லணும். இது அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய, ஆமாம் இல்லை, அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லும்போது நாக்கு அழகான முறையில் நாக்கு முன்னாடி கொண்டு வரணும். அந்த பல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அல்லாஹ் அல்லாஹ் வலப்பாலின்னு சொல்லணும். அந்த பாவுடைய சவுண்டு நீட்டு சொல்லும்போது நம்ம எப்படி ஓதுவோமோ அந்த மாதிரி நம்ம இங்கே சொல்லணும். அது முதலாவது. அல்லாஹு அக்பர், அக்பர் இல்லை, ஐனுடைய சவுண்டும் நமக்கு வந்துடக்கூடாது. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்ங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி எழுத்து ஹா பெற்றோ, அதாவது ஜபர் பெற்றோ இல்லை பேஷ் பெற்றோ வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அல்லாஹுங்கிற எழுத்தை வாய் முழுக்க சொல்லணும். அதே நேரத்தில் அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து கெஸ்ரா ஜேரு பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை மெல்லினமாக சொல்லணும், மெல்லிஸாக சொல்லணும். இது அல்லாஹுடைய அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அதே மாதிரி அலிஃபுடைய உச்சரிப்பு ஆ, தமிழ் எழுத்தில் நம்ம ஆ சொல்லுவோம் இல்லையா? ஆ ஆ, அந்த ஆவுடைய உச்சரிப்பு தான் நமக்கு வரணும். இந்த அலிஃபு ஐனுடைய உச்சரிப்பாக நமக்கும் வந்துடக்கூடாது. ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு வந்துருச்சுன்னா மொத்த அர்த்தமும் மாறிடும். அல்லாஹு அக்பருக்கு பதிலாக அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா மொத்த அர்த்தமும் மாறிடும். அது இமாம்கள் சொல்லும்போது பெரும்பாவம்னு சொல்கிறாங்க. பாவங்களில் பெரும்பாவம், குர்ஆனில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லேயே அதனுடைய உச்சரிப்பு மாறி ஓதுறதுங்கிறது பெரும்பாவம். லெஹ்னுல் ஜலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பாவம் எழுதப்படும் நமக்கு. அப்போது அவ்வளோ ஒரு மகத்துவமான காரியம். அப்போது நம்ம ஓதக்கூடிய நேரத்தில் அலிஃபுடைய காரியம் நல்லா பிரத்யேகமாக நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆனுடைய விஷயத்திலும் சரி, பாங்குடைய விஷயத்திலும் சரி, அலிஃபை ஐன்னு மாதிரி நம்ம உச்சரிச்சிடக்கூடாது. ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு வந்துடக்கூடாது. ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு தான் இருக்கணும். ஹைர். அப்போது இப்போ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வைப்ரேஷன் கொடுத்து நம்ம சொல்லிடக்கூடாது. அக்பர் அப்படிங்கிறதுல அக்பர் அவ்வளோதான். ஒரு நார்மலாக ராவுடைய நிறுத்தும்போ நம்ம நார்மலாக நிறுத்திடணும். அப்போது முதலாவது விஷயம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ இல்லை அதாவது ஜபரோ பேஷோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹுங்கிற வார்த்தையை வாய் முழுக்க அதனுடைய சத்தத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி கெஸ்ரா வந்துச்சு ஜேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மெல்லினமாக கொண்டு போகணும். இது எல்லாத்துக்குமான அல்லாஹுங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் இதுதான் சட்டம். இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அலிஃபை ஐனா மாற்றி ஓதிடக்கூடாது. ஓதுனா அப்படி மாற்றி ஓதுனா நமக்கு மொத்த அர்த்தமும் கொலாப்ஸ் ஆயிரும், மாறிடும். இதில் நம்ம அல்லாஹ் முதல் அந்த சென்டென்ஸில் நம்ம பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு காரியம் ராவுடைய விஷயம். அதே மாதிரி தான் ராக்கு அது ராவுடைய விஷயம் கொஞ்சம் பெருசாக போகும். இந்த அல்லாஹு அக்பரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் சுக்கூன் வச்சு நம்ம நிறுத்துகிறோம். அல்லாஹு அக்பர் அப்படின்னு நிறுத்தும்போது ரா வாய் முழுக்க கொண்டு வந்து உள்ளே நம்ம வச்சுக்கணும், வெளியே சவுண்டு கொண்டு வரக்கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர், அதனுடைய சப்தத்தை வாய்க்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஒரு சாஃப்டான ஒரு செட்டப்பில் கொண்டு வந்து நிறுத்திடணும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வைப்ரேட் கொடுக்குறதோ இல்லை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஷத்து கொடுத்து ரொம்ப நீட்டுறதோ வேண்டாமல் நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் நிறுத்தும்போது வாயை ரவுண்டாக்கி அப்படியே சாஃப்டாக கொண்டு வந்து நிறுத்திடணும் உள்ள.
அவ்வளோதான். அல்லாஹு அக்பரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். அப்போது 2 தடவை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு தடவையும் சில இமாம்கள் அல்லாஹு அக்பர் நிறுத்திட்டு திரும்ப அல்லாஹு அக்பர் நிறுத்திட்டு அடுத்து திரும்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இப்படி 4 தடவை நிறுத்தி சொல்லுவாங்க. ஆனால் சில ரிவாயத்துகள் அப்படி வருது, சில ரிவாயத்துகளில் நம்ம நார்மலாக சொல்கிறது தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எவ்வளோதான். நீட்டவுடைய அளவு இந்த அளவுக்கு தான். எப்படின்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம அல்லாஹ் அக்பரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ தம்மாவோ வந்துச்சுன்னா வாய் முழுக்க ஓதணும், கெஸ்ரா வந்துச்சுன்னா நம்ம மெல்லினமாக ஓதணும். கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம். ஆமாம் ஆமாம், அது நார்மலாக குர்ஆன். ஆமாம், ஆனால் அதானுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறக்காக இவங்க என்ன செய்வாங்க, நல்லா நீட்டி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கான தேவைகள் அது அதிகமாக இல்லை. அப்போது நீட்டணும் அப்படின்னா 6 மத்து வரையும் நீங்கள் நீட்டுங்க, அதுக்கு மேலே நீட்ட வேண்டாங்கிறத இமாம்களுடைய கருத்து. அதுக்கு மேலே நீட்டுறது சில இமாம்கள் ஹராம்னு சொல்லியும் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. இப்போ அதானை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். குர்ஆனுடைய விஷயத்தில் சில இடங்களில் நம்ம மத்து இல்லாமையும் நீட்டுறக்குண்டான இடங்கள் இருக்குது. அதே மாதிரி அதானுடைய விஷயத்துலையும் நம்ம நீட்டி சொல்கிறதுல ஒரு அளவு வச்சுருக்காங்க, ஒரு 6 ஹம்சா வரையும் நம்ம நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அல்லாஹ் அக்பரை பொறுத்த வரைக்கும் இதான் காரியம். அல்லாஹுங்கிற வார்த்தையினுடைய அந்த சட்டங்கள். 2வது அலிஃப ஐனா மாற்றி ஓதிடக்கூடாது, அல்லாஹ் அப்படிங்கிற சத்தம் வந்துடக்கூடாது. ரா நிறுத்துமோ வாய்க்குள்ளே ஒரு ரவுண்டான ஒரு சவுண்டை கொடுத்து அதை வைப்ரேட் கொடுக்காம நார்மலாக நிறுத்திடணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் அவ்வளோதான். நம்ம வெளியே கொண்டு வந்து அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்துறதோ அக்பரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறதோ இருக்கக்கூடாது. இது 2 தடவை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு சென்டென்ஸ் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ரொம்ப சிம்பிள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அதே மாதிரி தான். முதல் காரியம் அலிஃபை பொறுத்த வரைக்கும் இது ஐனா உச்சரிச்சிடக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அலிஃபை பொறுத்த வரைக்கும் ஐனா உச்சரிச்சிடக்கூடாது. அடுத்து ஷீன். இந்த ஷீனுடைய சவுண்டே, ஷாவுடைய சவுண்டே ஒரு 3 எழுத்துக்களுக்கு வருது. சீனுக்கும் ஷீனுக்கும் சாதுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தான் அதனுடைய சத்தம் வரும். அப்போ நம்ம ஷீனை ஷீனாக தான் உச்சரிக்கணும். அது சாதுடைய சவுண்டுலேயோ சீனுடைய சா அப்படிங்கிற சவுண்ட்லேயோ நம்ம கொண்டு போயிடக்கூடாது. போனாலும் அர்த்தம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அப்போது சொல்லும்போது ஷீனை பொறுத்த வரைக்கும் அழுத்தி தான் நம்ம சொல்கிறோம். ஷீன் முன்னாடி இருக்கிறது சீன். சீன் வந்து நார்மலாக நாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு சொல்கிறோம். ஷீனை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக அப்படிங்கிற சத்தம் வரக்கூடிய அளவில் ஷீன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். சாது பொறுத்த வரைக்கும் சா சா, அதாவது இந்த 2 சீன் மாதிரியும் ஷீன் மாதிரியும் இல்லாமல் சா. இந்த 2 சீனும் ஷீனும் நாக்குடைய சம்மந்தப்பட்டது. நாக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். சீன் ஷீன் இப்படிங்கிற இடத்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு இதில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதில் ஒரு அழுத்தல் வேணும். கொஞ்சம் ஒரு அழுத்தல் வேணும். வாயை ரவுண்டாக்கி சா சா அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ ஷீனுடைய பொறுத்த வரைக்கும் நல்லா ரொம்ப கெட்டியாக சொல்ல வேண்டிய எழுத்துக்கள்னே ஒரு 7 எழுத்துக்களை இமாம்கள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஒரு எழுத்து தான் ஷீன். ஷீன் பொறுத்த வரைக்கும் அஷ்ஹது, நல்லா அந்த இடத்துல ஒரு டவுன் நம்ம கொடுக்கணும். அஷ்ஹது. அதே மாதிரி தான் குர்ஆன்லேயும் சில இடங்களில் சூரா ஃபாத்திஹாவில் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சுக்கூன் வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன ஒரு டாட் நம்ம வச்சுட்டு போகணும். மற்ற இடத்துல சுக்கூன் வரக்கும் அந்த இடங்களில் சுக்கூன் வரக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அங்கே ஒரு செகண்ட் டாட் வைக்கணும். உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஃபாத்திஹா இருக்குது. நார்மலாக ஓதிட்டு போனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி போயிடுவோம்.
ஆனால் அங்கே எங்கெல்லாம் சுக்குன் வருதோ, லாமுக்கு சுக்குன் வருது, மீமுக்கு சுக்குன் வருது, அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கணும். எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே மாதிரி தான் அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படிங்கிற மாதிரி எங்கெல்லாம் சுக்கூன் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கணும். உதாரணத்துக்கு இய்யாக நஅபுது, நஅபுது ஐனுக்கு சுக்கூன் வருது. இந்த மாதிரியான இடங்களில் ஒரு சின்ன ஒரு அந்த சுக்கூனையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கணும். அப்படியான ஒரு இடம் தான் அஷ்ஹது. அஷ்ஹது அப்படின்னு ஸ்பீடாகவும் போயிடக்கூடாது, அந்த ஷீன் நல்லா தெளிவாக தெரிகிற அளவுக்கு அஷ்ஹது, அஷ்ஹது. அப்போ நம்ம தெளிவாக்கணும். இது ரெண்டாவது. ஹாவுடைய உச்சரிப்புலையும், அஷ்ஹதுவில் இருக்கிற ஹாவுடைய உச்சரிப்புலையும் 2-3 எழுத்து வருது. ஹ, ஹ, ஹ 2-3 எழுத்து வருது. அப்போது ஹாவை பொறுத்த வரைக்கும் தொண்டையினுடைய முன்பகுதியிலேருந்து வருது, ஹாவை பொறுத்த வரைக்கும் தொண்டையினுடைய நடுவு பகுதியிலேருந்து, ஹாவை பொறுத்த வரைக்கும் வயிற்று பகுதியிலேருந்து இந்த சவுண்டு வரணும். அஷ்ஹது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது, அஷ்ஹதுன்னு சொல்லிடக்கூடாது. அஷ்ஹது வயிற்றிலிருந்து நம்ம சவுண்டு கொண்டு வரணும். உங்களுக்கு சொல்லி பார்த்தா புரியும். அஷ்ஹது, அஷ்ஹது. அப்போது அலிஃபுடைய பொறுத்த வரைக்கும் ஐன் சவுண்டு வந்துடக்கூடாது. அடுத்த ஷீனு நல்லா கெட்டியான முறையில் ஒரு டாட் வச்சு நம்ம கொண்டு போகணும். ஹாவை பொறுத்த வரைக்கும் வெயிட்டினுடைய பகுதியிலிருந்து கொண்டு வரணும். இதான் இதனுடைய உச்சரிப்பு, அஷ்ஹது. அதே மாதிரி தால் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம பார்த்துட்டு போனால் ரொம்ப பக்காவாக இருக்கும். தாலுடைய உச்சரிப்புலையும் தாவுடைய சவுண்டு ஒன்று வந்துடக்கூடாது. தா நமக்கு தெரியும் இல்லையா, தா. இந்த தா தா இல்லை ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். தா தாவுடைய உச்சரிப்புக்கு போயிடக்கூடாது, தாலு தாவுடைய உச்சரிப்புக்கு வந்துடக்கூடாது. அப்போது அஷ்ஹது நம்ம கவனிக்க வேண்டியது அஷ்ஹது. ஷீனுக்கு சுக்கூனு வச்சு கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஹாவை வெயித்து பகுதியிலேருந்து கொண்டு வரணும். தால் தாவுடைய சவுண்டு மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ மேலே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அவ்வளோதான். நம்ம அங்கே இடத்துல நிறுத்திடணும். ராவு கொடுக்கும்போது ரவுண்டாக்கி நிறுத்திடணும். ரெண்டாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான காரியம்தான். நம்ம அல்லாஹை பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயங்கள்லாம் பார்த்தோம். அஷ்ஹதுவுக்கு கவனிக்க வேண்டியது அலிஃப் ஐனா மாற்றிடக்கூடாது. ஷீனு கெட்டியாக அது வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு டாட் வச்சு சொல்லணும். ஹா வயிற்று பகுதியிலேருந்து வரணும். ஹா எங்கே வந்தாலும் அது அப்படி தான். அதே மாதிரி தாலும் தாவுடைய உச்சரிப்புக்கு மாறிடக்கூடாது. இது நம்ம அஷ்ஹதுவில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். அடுத்து அன் லா இலஹ, அன் லா தான். அன் லா நம்ம ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது தான் அது அல்லாவாக மாறுது. நூன் அந்த இடத்துல மறைஞ்சு நமக்கு லாமுடைய சவுண்டு வருது. அன் லா, அன் லா இதுதான் யதார்த்த அரபி வார்த்தை. நம்ம அதை சேர்த்தும்போ நூன் சைலன்ஸ் ஆகி அல்லா அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது. ஷத்து பொறுத்த வரைக்கும் இன்னொரு சட்டம், இது ஒரு சட்டமாக இருக்கும். இன்னொரு சட்டம் ஷத்து இருக்கு இல்லையா, அழுத்தக்கூடிய இடம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நூனுக்கு மேலேயும் மீமுக்கு மேலேயும் வந்துச்சுன்னா அங்கே ஒரு 3 செகண்ட் சேர்த்தி அழுத்தணும். சேர்த்தி மூக்கில் அந்த சவுண்டை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நூனுக்கு மேலே ஷத்து வருது அப்படின்னா நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மதில் பார்க்கலாம். அன்ன. அப்போ நம்ம ஏன் மற்ற இடத்துல எல்லாம் அல்லாஹு அக்பர் அல் நம்ம ரொம்ப நீட்டல, லாம ரொம்ப நீட்டி போகிறதில்ல. அதே மாதிரி அல்ல அல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டிட்டு போகிறதில்ல. இல்லல்லாஹுக்கு ரொம்ப நீட்டி இல்லல்லாஹுன்னு நம்ம நீட்டுறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 2 எழுத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு காரியம். நோனுக்கும் அதே மாதிரி மீமுக்கும் அதே மாதிரி தான். நம்ம உதாரணத்துக்கு அஷ்ஹது அன்னலே பார்க்கலாம். அஷ்ஹது அன்ன முஹம்மத, மீமுக்கு மேலே ஷத்து வருது. என்ன செய்கிறோம்? முஹம்மதர். நம்ம இந்த 2 எழுத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 செகண்டு நல்லா அழுத்தி நம்ம இதனை உச்சரிக்கணும். அப்போது ஷத்து நூனுக்கு மேலேயும் மீமுக்கு மேலேயும் வந்துச்சுன்னா 3 செகண்டு, மினிமம் 3 செகண்டு நம்ம நல்லா உன்னான்னு சொல்லுவாங்க, மூக்கால் உச்சரிக்கிறது. நல்லா மூக்கால் உச்சரித்து நம்ம ஓதணும். ஓகே, அப்போது எல்லா இடத்துக்குமே அப்படி தான். ஆனால் இந்த இடத்துல லாம் வரங்காட்டி லாமுக்கு அப்படி அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
அல்லா, ஒரு செகண்டு தான், அல்லா இலாஹ, அவ்வளோதான். இப்போ நம்ம பிரத்யேகமாக படித்த காரியம், அல்லாஹுங்கிற வார்த்தை முன்னாடி ஃபத்ஹாவது அம்மா வந்துச்சுன்னா வாய் முழுக்க, இல்லை கெஸ்ரா வந்துச்சுன்னா மெல்லிசா ஓதணும். அலிஃபை ஐனுடைய உச்சரிப்புக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அதே மாதிரி கேஃப், அக்பர், இந்த கேஃப் இருக்கு இல்லையா, இந்த கேஃபை காஃபுடைய உச்சரிப்புக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அக்பர் அப்படிங்கிற சவுண்டு வந்துடக்கூடாது, அதுவும் அர்த்தம் மாறிடும், ரொம்ப மாறிடும். அப்போது அக்பர், கேஃபுக்கு சுக்குன் வந்துச்சுன்னா அக்பர் இப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் ரா கடைசி நிறுத்துமோ ரா சுக்குன்னு வச்சு ரொம்ப ஒரு சாஃப்டான முறையில் வாயை ரவுண்டாக்கி கொண்டு வந்து அப்படியே மெயில்டாக நிறுத்திடும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதில் அஷ்ஹது, அலிஃப் ஐனா மாற்றிடக்கூடாது. ஷீனு கொஞ்சம் கெட்டியாக சொல்லி அதே நேரத்தில் அங்கே ஒரு டாட் வைக்கணும். அஷ்ஹது. ஹா, மூணாவது இருக்கக்கூடிய ஹா வயிற்று பகுதியிலேருந்து வரணும். தால் பொறுத்த வரைக்கும் தாவுடைய சவுண்டு நமக்கு வந்துடக்கூடாது, தாவுடைய சவுண்டு வந்துடக்கூடாது. அப்போ அதை நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது இருக்க வேர்டு அல்ல, அன் ல, இதுதான் யதார்த்த உச்சரிப்பு. ஆனால் ரெண்டும் சேரும்போ அல்ல இலஹ, அல்ல இலஹ. அதே மாதிரி தான் இங்கே ஹா வந்திருக்கு. ஹாவுடைய விஷயம் நமக்கு தெரியும், வயிற்று பகுதியிலிருந்து வரணும். இல்லல்லா, இல்லல்லா, இல்லல்லா. லாம் சொல்லும்போ அதே மாதிரி லாமுடைய உச்சரிப்பு, லாமை பொறுத்த வரைக்கும் நாக்கினுடைய நுனி பல்லினுடைய மேன் பகுதியில் படணும். அல்ல இலஹ, அல்ல இலஹ. நாக்கு வெளியே வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் பல்லுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மேல் பகுதியிலையும் நாக்கு படணும். லாம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான், லாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல அதே தான், அல்ல இலஹ. அல்லா இலஹன்னு போயிடக்கூடாது. அல்ல இலஹ, ல. அல்லாஹ்னு போனால் வாய் ரவுண்டாயிரும், அந்த இடத்துல நமக்கு வேண்டாம். அல்ல இலஹ, ஏன்னா அல்லாஹுங்கிற வார்த்தை இல்லை இது. அன் ல இலஹ, மூணுமே தனித்தனி வார்த்தை. அல்லாஹுங்கிற வார்த்தை ஒன்று, அந்த இடத்துல நம்ம அப்படி தான் வாய் முழுக்க தான் உச்சரிக்கணும். ஆனால் இந்த இடத்துல இருக்குமோ அன் தனி வார்த்தை, ல தனி வார்த்தை, இலஹ தனி வார்த்தை, மூணுமே தனித்தனி வார்த்தையாக இருக்கிறங்காட்டி அந்த சட்டம் இங்கேயோ நமக்கு வராது. லாமுடைய உச்சாரணம் நார்மலாக நாக்கினுடைய நுனி பகுதி பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பட்டு சவுண்டு வரணும். அப்போது அல்ல இலஹ, ஹ வயிற்று பகுதியில் வரணும். இல்ல இல்ல, இதுவும் அதே மாதிரி தான். லாமுடைய சவுண்டு நாக்கினுடைய நுனி பகுதி மேல் பகுதியில் படணும். இலஹ, இல்ல அல்லாஹ், இல்ல அல்லாஹ். இந்த இடத்துல இந்த இல்லா தனி வார்த்தை, அல்லாஹ் தனி வார்த்தை. இந்த இடத்துல ரெண்டும் சேரும்போ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ். இந்த இடத்துல இல்லாங்கிற அந்த வார்த்தை நாக்கினுடைய நுனி பகுதியிலையும், அதாவது லாம் உச்சரிக்கிற அந்த ஒரு விதத்திலையும் அது சேர்த்தி வர்றதுனால, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இந்த ஃபத்ஹா வந்திருக்கிற காரணத்தினால அல்லாஹ் வாய் முழுக்க நம்ம உச்சரித்து சொல்லணும். அல்ல இலஹ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ். இல்லா நாக்கினுடைய நுனி பகுதி பல்லுக்கு மேல் பகுதியில் பட்டும் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை வாய் முழுக்கையும் நம்ம சொல்லணும். அப்போ இது ரெண்டு முக்கியமான காரியம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இது முதலாவது 2 தடவை நம்ம சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசியில் முடிக்குமோ ஹாவுடைய சவுண்டு தெளிவான முறையில் நமக்கு வரணும். இன்றைக்கி மிக முக்கியமான காரியங்கள் இதுதான். ஏன் சார்? சரி, இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆமாம், அதாவது ஆமாம் ஒன்றும் இல்லை. இல்லா அப்படின்னு சொன்னால் தவிர அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுக்கும். இல்லா இதை தவிர, இவனை தவிர அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். இல்லா அல்லாஹ் தனி வார்த்தை. இப்போது 2 எழுத்தும் சேர்ந்து வருது, 2 வார்த்தையும் சேர்ந்து அல்லாஹுவை தவிர, இப்படி தான் நமக்கு அர்த்தம் கொடுக்கும். அப்போ இந்த 2 அலிஃப் ஓட்டுக்கா வருது இல்லை, அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். என்னென்னா
இல்ல அல்லாஹ். இப்படி ரெண்டு அலிஃப் ஒட்டுக்கா. எப்போவுமே இது ஒரு காரியம், ரெண்டு எழுத்து ஒரே எழுத்தாக ஒட்டுக்கா சேரும்போ, இப்போ ரெண்டு மீம் ஒட்டுக்கா சேரும். மிம்மன் ஹலக் இப்படி வரும். மிம்மன், இப்போ ரெண்டு மீம் ஒட்டுக்கா சேருது. இந்த இடத்துல சேர்த்திடணும். ஒரு மீமை நம்ம மறைச்சிருவோம், அப்படி தானே? மிம்மன் ஒரே மீம் தான் வரும், வெளியே தெரியும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி தான் ரெண்டு எழுத்து ஒட்டுக்கா வரக்கூடிய நேரத்தில் ஒரு எழுத்தை நம்ம சைலன்ஸ் பண்ணிடுவோம். ரெண்டு அலிஃப் ஒட்டுக்கா சேரும்போது அதை ஒரே அலிஃபாக மாற்றிடுவோம். நம்ம தமிழ்லேயே அப்படி தானே, தமிழில் ரெண்டு எழுத்து ஒட்டுக்கா சேரும்போது அங்கே எழுத்தில் வரும், ஆனால் உச்சரிப்பு நம்ம ஒட்டுக்கா மாற்றிடுவோம். அந்த மாதிரி ரெண்டும் ஒட்டுக்கா மாற்றி ஒரே எழுத்தாக கொண்டு வரும். ரெண்டு அலிஃப் வரங்காட்டி ஒரே எழுத்து. அப்போ என்ன ஆயிடுது? இல்லல்லாஹ், இல்லல்லாஹ் அப்படிங்கிற உச்சரிப்பு நமக்கு கிடைக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இருக்கக்கூடிய விஷயம்.